ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்வதி அம்மா அவர்களுடைய என்ட்ரி உள்ளே வந்த பிறகு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. 24/7 லைவில் டிஆர்பி வரும், நீங்கள் டிஆர்பி வரல, 24/7 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு ஜேர்னர். இப்போது உலகத்தில் உள்ள அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், அவங்க இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கவே முடியாது. ஓகே, ஸோ நானும் அதான் எதிர்பார்த்தேன். டிஆர்பி நல்லாயிருக்கும், உள்ளே வந்தோடனே ஃபயர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அடிப்பாங்க போல நினச்சேன். பட் அவங்க யோசித்தது வெளியும் அதுதான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியே காத்துட்ருக்காங்க ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெளியே. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு அடி அடித்தோம்னா எடுத்து போடுறதுக்கு ஆட்கள் உட்காந்துருக்காங்க. திவ்யா பிஆருக்கு வந்து காசை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்டர்ஸ். சரியா? பார்வதி நல்ல விஷயத்த பண்ணுறது சொல்லவே மாட்டாங்க. ஹேட் என்ன இருந்தாலும் சரி, அதாவது பார்வதி மைக் போடலங்கிற விஷயம் பிக் பாஸுக்கு முதல்ல தெரியுதோ இல்லையோ, இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி முழிச்சுனே கிடப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் வந்துருக்காங்க. இப்பயே சொல்கிறேன், பார்வதியோடைய அந்த கமருதீன் மேட்ரை இல்லை அப்படின்னா, பார்வதி இஸ் அ வெரி குட் கேம் பிளேயர். அவள் டாஸ்க் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவள் காட்டின அக்கறையாக இருக்கட்டும், கண்டென்ட் கொடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே அவள் ஒரு பெஸ்ட்டான பிளேயர் தான். அதனால தான் அவங்க அம்மா வந்து கமருதீன் அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் தாக்குறாங்க. நீங்கள் கவனிச்சு தான் தெரியும். அதாவது ஹீரோ வந்து நீ வந்து ரியல் லைஃப்பில் ஆயிடலாம்ப்பா, ரியல் லைஃப்பில் ஆக முடியாது, அப்புறம் இந்த ஆள்லாம் வந்து நம்ம தொலை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்புறம் கமருதீன் கிட்ட இருக்கிற பாசிட்டிவ், தலைமுறை ஆகக்கூடாது, நல்லா பண்ணுறப்பா, நல்லா பேசுகிற, நல்லா சில விஷயங்கள் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் திவ்யா மாதிரி புட்டு வச்சாங்க அப்படிங்கிறது தான். குறிப்பாக ஹேட்டர்ஸ் வந்து கதறிக்கிட்டே இருக்காங்க வெளியே. 24 ஹவர்ஸ் பார்க்க முடியலன்றாங்க. அவ்வளோ வைபாக ஃபன்னாக பாரதியோட அம்மா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள் என்ன எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. அதுலேயும் நம்ம ரிவ்யூஸை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பாரதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கிளி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ நம்ம வச்ச பேர் தான். முன்னாடி 3 வாரமாக 2வது வாரத்துலேருந்தே அப்படி பேசிகிட்டு இருக்கோம், மதுரைக்கார கிளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அது நான் வச்சது அப்படின்னு தாண்டி மதுரையில் அதை அப்படி தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் பார்க்குறப்ப செம்ம கிளிடா, மதுரைக்கார கிளிடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு இதுதான் நம்ம வச்சோம் அப்படிங்கிறது தான். பட் கிளி அப்படின்ற பேர் நம்ம வைக்கிறது எல்லாமே ஃபேமஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம ரஞ்சித் சாரை கிளின்னு நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங். அதை வந்து இங்கே கொண்டு வந்தது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. பட் என்ன வைப் வந்துச்சு, இதனால் டிஆர்பி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பிலாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியோட கொஞ்சம் பெட்டராக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி லாஸ்ட்லியாவோட அப்பா வந்தது பயங்கரமான டிஆர்பி இந்த சீசன் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் முன்னாடியே கணிச்சது தான். பட் நான் என்ன நினச்சேன்னா, ஃப்ரீ ஸ்டார்ஸில் எல்லாருடைய ஃபேமிலி வரும்போது நல்லாயிருக்கும்னு நினச்சேன். கனி ஃபேமிலி வரப்போ சுத்தமாக இல்லை, சபரி ஃபேமிலி அவுட்டு, திவ்யா ஃபேமிலி வந்ததே தெரியல எவனுக்குமே. அந்த மாதிரி கானாவினோத் ஃபேமிலி மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து இப்போ பாரதி ஃபேமிலி தான் ஓரளவுக்கு வந்து வைபாக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசலை, ஆனால் இவங்க இவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க. கூட இருக்கிற அந்த திவ்யா மூஞ்ச பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி இருக்குது. எதுக்காக அப்படி கிடக்கானே தெரில. கனி கூட கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்குது, பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்ரம் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட உட்காந்துருக்கான். அரோராவும் திவ்யாவும் கேடு கட்டதுங்க, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாததுங்க. என்ன பண்ணுதுங்க, அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வரமாட்டுறாங்க, எனக்கு 4 சப்ஸ்கிரைபராச்சும் அனுப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுது. எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி. இவங்க நல்லா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போய் இளவு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு, அதுவும் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா இன்றைக்கி, இன்னும் ஒரு கோடு பக்கத்தில் போட்டால் 3 கோடு ஆயிரும் போல், டேம் மாதிரி. ஏம்மா இது இப்படி இருக்க? இதை வேற உட்காந்து சோசியலாக அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க, சமூக சீர்கேடு கிடையாது அப்படின்ட்டு. பார்வதி உத்தமினா உலக உத்தமியாக இருப்பா போல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கேவலமாக இருக்குது. அவள் வேறு அங்கிட்டு இங்கே போய் கேமரா முன்னாடி நின்றுட்டு கருமம் மாதிரி நான் இது பண்ணணும் அது பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்? வரதான் போகிறாங்க அவங்க ஃபேமிலிலேருந்து, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அவங்களால. அந்த ஃபீலிங் புரியுதுங்க, புரியாமலாம் இல்லை, அவங்களுடைய ஃபீலிங் புரியுது. பட் இப்போ ஒரு வைப் பண்ணிகிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து நிற்கணும்ல அந்த இடத்துல. திவ்யா மூஞ்சும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கு, மூஞ்சி மோரையும் பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் வெளியே உட்காந்துருக்க ஹேட்டர்ஸோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இந்தா அம்பைசா அப்படின்ற மாதிரி பாரதி அம்மா வந்து தூக்கி போட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. 24 பார்க்க முடியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு
உலகமே எதிர்த்தாலும் அவங்க பொண்ணு தான் அது. அதுக்காக அவங்க நின்னு தான் ஆகணும். வெளியே போய் அத பேசிப்பாங்க அவங்க. அந்த கேமரா கண்டென்ட் கொடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அத பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாரதி அம்மாங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கு சொல்ல வேண்டியத சொல்லிட்டு போயிருவாங்க. கவலைப்படாதீங்க. அது இன்னும் இருக்கு. தனியா போர்ஷன் 24 மணி நேரம் இருக்கு. அத கரெக்ட்டா பார்வதி கிட்ட நீ இப்படி இருக்க தப்பா இருக்குங்கிறத எது எதெல்லாம் வந்து சமூக சீர்கேடு இந்த அம்மா பண்ணாங்களோ பார்வதி, அந்த பார்வதி பண்ணத அவங்க அம்மா ஹைலைட் பண்ணிட்டு தான் போவாங்க. அத கவலைப்படாதீங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம். ஒரு ரிவ்யூவரா பார்வதியோட தப்ப வந்து நீங்க சுட்டி காட்டணும். கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.